எண்ணெய் இல்லாமல் பருப்பு வடையா ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக செய்யலாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. அதை 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பில் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள பருப்பெல்லாம் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, காரம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், விருப்பப்பட்டால் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு கிரில் ரேக் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஏர் ஃபயரில் தான் செய்ய போகிறோம். இந்த ஏர் ஃபயரில் கிரில் ரேக்கில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விருப்பப்பட்ட சைஸில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தட்டையாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் தட்டி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஏர் ஃபயரில் செய்கிறனால இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயை லைட்டாக தடவிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் இல்லாட்டியும் உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. இப்போ இதை நம்ம 200 டிகிரிக்கு 15 நிமிஷத்துக்கு ஏர் ஃப்ரையரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த கிரில் ரேக்கை இதுக்குள்ளே வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் 200 டிகிரிக்கு 15 நிமிஷத்துக்கு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது பாருங்கள். துளி கூட எண்ணெய் கிடையாதுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வித்தியாசத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 வடையும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சும் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு 6 நிமிஷம் இருக்குது. அப்போவே நம்ம அதை எடுத்துட்டு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வடையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயை லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் எண்ணெய் இல்லாட்டியும் நல்லா இருக்குங்க. இப்போ மீதி இருக்கிற அந்த 6 நிமிஷமும் திருப்பி ப்ளே பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள் அருமையான பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை. அருமையான பருப்பு வடை ஹெல்த்தியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோ, அதாவது ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறது ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.